டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு உரிய கட்டணம் செலுத்தாத ஆம்னி பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பெங்களூரில் இருந்து கேரளா செல்லும் ஆம்னி பேருந்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதிகாரிகள். அதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். சேலத்தில் பெங்களூரிலிருந்து கேரளா நோக்கி சென்ற ஆம்னி பேருந்தை தடுத்து நிறுத்தியதால் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக இன்று கர்நாடகா மாநிலம் பெங்களூரிலிருந்து கேரளா நோக்கி கிறிஸ் என்கிற தனியார் ஆம்னி பேருந்து வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த ஓமலூர் அருகே உள்ள சுங்கச்சாவடி அருகே நின்று கொண்டிருந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த பேருந்தை நிறுத்தி உரிய ஆவணங்களை கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். அந்த உரிய ஆவணங்கள் சோதனையை மேற்கொண்டதில் அந்த பேருந்து தொடர்பாக கடந்த ஒரு வருடமாக அந்த தமிழ்நாடு அரசுக்கு கட்ட வேண்டிய உரிய தொகையை கட்டவில்லை என்று தெரிய வந்ததை தொடர்ந்து பேருந்தை நடுவழியில் ஓரமாக நிறுத்துமாறு கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக எடுத்துக்கொண்டு அந்த பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் மற்றும் அந்த வட்டார போக்குவரத்து கடுமையான வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தை அங்கு வந்த கருப்பூர் காவல்துறையினர் அந்த பேருந்தை ஓரமாக எடுத்து நிறுத்திவிட்டு அந்த பேருந்தை நடுவில் ஒரு சாலையில் நிறுத்திய அந்த ஓட்டுநரை தற்போது விசாரணைக்காக கருப்பூர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். குறிப்பாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேற்பட்ட இந்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்துகளுக்கு மாற்று ஓட்டுநர் ஏற்படுத்தி அந்த பேருந்தை மட்டுமே அனுப்பி வைக்க அதிகாரிகள் தற்போது முடிவு செய்தனர். இந்த உரிய கட்டணம் செலுத்தாத தொடர்பாகவும் அவர்கள் அந்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.